ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் டீச்சர் சேனல். இன்னைக்கு நம்ம மழைக்காலத்தை பத்தின வாக்கியங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். மழைக்காலம் தொடங்கினதுனால நம்ம பெரும்பாலான வாக்கியங்கள் இதை சுத்தி தான் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். தூறல் நின்னு போச்சு. இதை பார்த்தா பாக்கியராஜ் சுலோச்சனாவும் நடிச்ச படம் மாதிரி தெரியுதே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வாக்கியமும் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். முதல் பாருங்க, தூறல் நின்னு போச்சு. தூறலுக்கும் சாரலுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை குழப்பிக்காதீங்க. சாரல்ங்கிறது ஒரு தண்ணி விழும் போது காத்துனால அடிக்கப்படுறதான் சாரல்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல அதிகமா இருக்கும். ஆனா தூறல்ங்கிறது மழை மேகத்தோட, அதாவது மழை பெய்யறதுக்கு முன்னாடி இல்ல மழை நிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ தூறல்னா நம்ம ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிஸ்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தூறல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரிஸ்லிங். நின்னு போச்சு. இது பேச்சு வழக்குல நம்ம சொல்லக்கூடிய வாக்கியம். கரெக்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா தூறல் நின்று விட்டது. இதுதான் நம்ம எழுத்து வழக்குல சொல்றது. பட் பேச்சு வழக்குல நம்ம சொல்றது தூறல் நின்னு போச்சு. அப்போ இங்க நின்னு போச்சு அப்படிங்கிறது நின்று விட்டது அப்படிங்கிறத குறிக்குது. அப்போ இந்த செயல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. நின்று விட்டது. முடிஞ்ச செயலை நம்ம சொல்லும் போது பாஸ்ட் டென்ஸ்ல தான் எழுதணும். அப்போ நின்று அப்படிங்கிறத ஸ்டாப். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும் போது ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லணும். ஸ்டாப்டு ட்ரிஸ்லிங் அப்படி நம்ம சொல்லலாமா? கிடையாது. சென்டென்ஸ் நம்ம கரெக்டா ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? இது நம்மளுக்கு சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கல. ஆனா சப்ஜெக்டுக்கான கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். இங்க கீவேர்டு என்ன அப்படின்னா தூறல். தூறல் எதனால வரும்? மழையினால வரும். ஸோ அப்போ இங்க மழை தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல எழுதும் போது மழை அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சென்டென்ஸ் இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இட் ஸ்டாப்ட் ட்ரிஸ்லிங். தூறல் நின்னு போச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இட் ஸ்டாப்ட் ட்ரிஸ்லிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அங்கு நல்ல மழை, இங்கு மழை இல்லை. இது பெரும்பாலும் டெலிபோன் கான்வர்சேஷன்ல அதிகமா பேசுவோம். ஆமா இங்க நல்ல மழை பெய்யுது. அப்படியா? அங்க நல்ல மழை, இங்க மழையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பேச்சு வழக்குல சொல்றது. எழுத்து வழக்குல நம்ம சொல்றதா இருந்தா அங்கு நல்ல மழை பெய்து கொண்டு இருக்கிறது, இங்கு மழையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆங்கிலத்துல எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னுடைய சேனலை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னாலும் சரி, இல்ல நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆங்கில வாக்கியத்தை பார்க்கலாம். அங்கு நல்ல மழை, இங்கு மழை இல்லை. இங்க நம்ம கமா போட்டு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஆங்கிலத்துல எழுதும் போது ஒன்னு கமா போடணும், அப்படி இல்லைன்னா கன்ஜங்ஷன் போடணும். இங்க நம்ம கன்ஜங்ஷன் போட்டு தான் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அங்கு நல்ல மழை. அங்குன்னு சொல்லும் போது என்ன வரும்? தேர். நல்ல அப்படின்னா என்னது? குட் அப்படின்னு சொல்லலாம். வெல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மழை. மழைக்கு ரெயின். அப்ப இந்த மூணுக்குமே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஆங்கில வார்த்தை தெரிஞ்சிருக்கு. இதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னா நல்ல மழை அப்படிங்கும் போது நம்ம சப்ஜெக்ட் என்ன வரணும் அப்படின்னா மழை. அதை சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல எழுதும் போது இட். இட்ங்கிறது மழையை குறிக்குது. ஆனா இங்க மழைங்கிறது மழை பெய்யறத குறிக்கிறது. அதாவது ஒரு செயலை குறிக்குது. இங்க நம்ம மழை எழுதிட்டோம். அடுத்து அது பெய்யறத எழுதணும் இல்லையா? அப்போ ரெயின். இங்க என்ன கொடுத்திருக்கு? இட் கொடுத்திருக்கு. தேர்ட் பர்சன் கொடுத்திருக்கு. ஹி, ஷி, இட் அப்படின்னு வரும்போது சிம்பிள் பிரசன்ட்ல வெர்போட என்ன செய்யணும் அப்படின்னா எஸ் சேர்த்து எழுதணும். அப்ப இங்க இட்டு வந்ததுனால நம்ம இங்க வெர்பு. இங்க ரெயின்ங்கிறது வெர்பு. ஏன்னா அது ஒரு ஆக்ஷன், மழை பெய்து கொண்டிருக்கிறதுங்கிற செயலை குறிக்கிறதுனால நம்ம இங்க எஸ் போட்டு எழுதுறோம். ஓகே. இட் ரெயின்ஸ் வெல். நல்லா நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்லையா? அதையும் நம்ம எழுதணும். ஸோ நல்லாங்கிறத வெல். இட் ரெயின்ஸ் வெல். எங்க மழை பெய்யுது? அங்கு. அப்போ தேர். அங்குன்னு சொல்லும் போது தேர். இதை நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சா? இட் ரெயின்ஸ் வெல் தேர். அங்கு நல்ல மழை பெய்கிறது அப்படிங்கிறதுக்கு இட் ரெயின்ஸ் வெல் தேர் அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. இப்போ அடுத்ததே நம்ம எழுதணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா அதை ரெண்டையும் இணைக்கிற பாலம் இங்கே அண்டுங்கிற கன்ஜங்ஷன் போடணும். அண்டுங்கிற கன்ஜங்ஷன் போட்டாச்சு. அடுத்த வாக்கியத்தை நம்ம எழுதணும் இல்லையா? இங்கு மழை இல்லை. இங்க என்ன செய்யல? மழை பெய்யல. எப்பவுமே அண்டு போட்டு இல்ல கனெக்ஷன் போர்டு ஏதாவது போட்டு லிங்கிங் போர்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அடுத்ததும் என்ன வரணும் அப்படின்னா
நம்மளுக்கு சப்ஜெக்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அதே இட் தான். இட். ஓகே, மழை இல்லை. ஓகே, மழை இல்லை. மழை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன போடணும் இங்க? நெகட்டிவ். நோ ரெயின். நோ ரெயின். ஓகேங்களா? நோ ரெயின். இட் நோ ரெயின். இங்கு, இங்குங்கிறது நம்ம என்ன எழுதணும்? ஹியர். அங்குன்னு நம்ம எழுதும் போது தேர் போட்டோம். அங்குக்கு தேர், இங்குக்கு ஹியர். ஓகே, இட் நோ ரெயின் ஹியர். ஆனா இங்க வெர்பே இல்லாம சென்டென்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இட் எழுதிருக்கோம். இங்க ரெயின் வந்து வெர்பு கிடையாது. இங்க ரெயின்ங்கிறது மழையை குறிக்குது. மழை பெய்யறது, ஒரு செயல் நடந்து கொண்டு இருந்தா தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அது வெர்புல போடுவோம். ஆனா இங்க அந்த செயலே கிடையாது. எந்த செயலுமே அவங்க சொல்லல. அப்போ இங்க நம்ம என்ன செஞ்சாகணும்? வெர்பு போட்டாகணும். அப்போ இங்க வெர்பு போடும்போது எஸ். அப்போ இட் இஸ் அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதும் போது இட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் நோ ரெயின் ஹியர். இங்க மழை இல்லை. இட்ஸ் நோ ரெயின் ஹியர். இப்போ இதை நம்ம சேர்த்து சொல்லும் போது இட் ரெயின்ஸ் வெல் தேர் அண்ட் இட்ஸ் நோ ரெயின் ஹியர். அங்க நல்ல மழை பெய்யுது, இங்க மழை இல்லை. அவ்வளவுதான். அடுத்த வாக்கியம் பாருங்க. மழை பெய்யுது, நாளை வர்றேன். இப்போ போன்ல பேசும்போது ஓ அங்க நல்ல மழை பெய்யுதா? ஆமாமா, இங்க நல்ல மழை பெய்யுது, அதனால நாளைக்கு வர்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ மழை பெய்யுது, நாளைக்கு வர்றேன். மழை பெய்யறதுனால வர முடியாது, சோ நான் நாளைக்கு வர்றேன். இங்க மழை பெய்யுது, நாளை வரேன். மழை பெய்யுது, இதுவும் ரெண்டு வாக்கியமா இருக்குது. மழை பெய்யுது, மழை பெய்யுறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அது கண்டினியூஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. அப்படி கண்டினியூஸ்ல இருக்கும்போது நம்ம சப்ஜெக்ட் என்ன? இட். மழை. மழை தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட். அப்போ கண்டினியூஸ்ல நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா ரெய்னிங். வெர்போட ஐஎன்ஜி போட்டு எழுதுவோம். இது கண்டினியூஸ். ஓகே, ஆனா நம்ம எப்பவுமே வெர்போட ஐஎன்ஜி போட்டு எழுதும் போது பக்கத்துல நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஹெல்பிங் வேர்ட்ஸ் வரணும். அப்போ இங்க என்ன வரணும் அப்படின்னா இஸ். இட் இஸ் ரெய்னிங். மழை பெய்து கொண்டு இருக்கிறது. நாளை வர்றேன். இதுல வந்து நம்ம கனெக்டிங் வேர்ட் போடாம கமா போட்டு எழுதலாம். நாளை வர்றேன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஃபியூச்சர். ஓகேங்களா? இது நம்ம பார்த்தது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஆனா இது வந்து என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ல இருக்கு. நான் நாளை வர்றேன், இதுதான் கரெக்டான மீனிங். அப்ப சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா நான். நான்கும் போது நம்ம ஐ யூஸ் பண்ணணும். அடுத்து நாளை வர்றேன் அப்படிங்கும் போது ஐ வந்தா என்ன வரணும்? வில். ஃபியூச்சருக்கு வில். கம். வர்றேன் அப்படின்னா என்னது? கம். கம் டுமாரோ. ஐ வில் கம் டுமாரோ. நாளை வர்றேன். ஐ வில் கம் டுமாரோ. நான் நாளை வருகிறேன் அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். இப்போ இது வந்து இதுவும் ரெண்டு வாக்கியமா இருந்தது. ஆனா நம்ம கனெக்டிங் வேர்டான அண்ட் யூஸ் பண்ணி எழுதணும். ஆனா இதுவும் ரெண்டு வாக்கியமா தான் இருக்கு. இது வந்து நம்ம என்ன போட்டு எழுதியிருக்கோம்? கம்மா போட்டு எழுதியிருக்கோம். இந்த வாக்கியத்துல ரெண்டுமே ஒரே டென்ஸ்ல தான் இருக்கு. பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஆனா இங்க ரெண்டு வாக்கியமும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒன்னு பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு, இன்னொன்னு என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ல இருக்கு. ஓகே, பிரசன்ட் கண்டினியூஸும் ஃபியூச்சரும் ஒரே சென்டென்ஸ்ல இருக்குது. இப்போ நம்ம அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே ஷாப்பிங் போயிருக்கோம் அப்படின்னா ஷாப்பிங் போயிட்டு வெளியே வந்து பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஐயோ மழை பெய்யுது, மழை விட்டதும் போலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? மழை விட்டதும் போலாம். மழை விட்டதும் போலாம். இதை நம்ம இப்ப மாத்த போறோம். போலாம் அப்படிங்கிறது வந்து போலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். அப்போ மே. கோ. மே கோ. போலாம், வரலாம், பார்க்கலாம், இந்த லாம் அந்த மாதிரி எல்லாம் வேர்டு வந்தது அப்படின்னா நம்ம மே யூஸ் பண்ணலாம். இப்போ போலாம் அப்படிங்கும்போது இங்க போங்கிற கோ. ஓகே, போலாம்ங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா மே கோ. மழை விட்டதும் அப்படிங்கிறதுக்கு விட்டதும் ஆஃப்டர். After the rain. After the rain. அப்ப போலாம் அப்படிங்கிறத may go போட்டாச்சு. மழை விட்டதும் அப்படிங்கிறத after the rain. ஓகேங்களா? அப்ப சேர்த்து எழுதும் போது may go after the rain. மழை விட்டதும் போலாம். இதையே நம்ம சப்ஜெக்ட் வச்சு எப்படி எழுதுறது அப்படின்னா மழை விட்டதும் வருவான். இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கு, அவன்கிற சப்ஜெக்ட் இருக்கு. அதனால நம்ம இங்க சப்ஜெக்ட்க்கு என்ன கொண்டு வரணும் அப்படின்னா he.
இங்க என்ன சொல்லியிருக்காங்க, வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை விட்டதும் வருவான். அப்போ இந்த செயல் வந்து என்ன செய்யல, நடக்கல, இனிமேதான் நடக்க போகுது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல தான் எழுதணும். he will. வருவான நம்ம கம் அப்படின்னு எழுதணும். அப்போ he will come, அவன் வருவான் அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது பாருங்க, மழை விட்டதும். இங்கேயும் என்னது, மழை விட்டதும் நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா ஆஃப்டர் த ரெயின் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க அதே தான் எழுதணும். he will come after the rain. மழை விட்டதும் அவன் வருவான். இதுதான் பொருள். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, மழையால் ரோடெல்லாம் தண்ணி. இது நம்ம அடிக்கடி சொல்லுவோம். மழை நேரத்துல நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா இதை அதிகமா பயன்படுத்துவோம். வெளியே போனேன், ஃபுல்லா தண்ணி, மழை பெஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரோடெல்லாம் தண்ணியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம பேச்சு வழக்குல தான் நான் எழுதியிருக்கேன். மழையால் ரோடெல்லாம் தண்ணி அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா எழுதியிருக்கேன். இதை கரெக்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா மழை பெய்த காரணத்தால் ரோடெல்லாம் தண்ணியாக இருக்கிறது அப்படின்னு தான் எழுதணும். இப்போ நம்ம இதை எப்படி மாத்துறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மழையால் ரோடெல்லாம் தண்ணி, நம்ம 3 வேர்டுல தான் எழுதியிருக்கோம். இப்ப மழையால் அப்படின்னா மழை பெய்த காரணத்தால். காரணத்தால் அப்படின்னு எழுதுனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடணும் அப்படின்னா டியூ. காரணத்தால் ஏதாவது ஒரு காரணம் சொல்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன போடணும் அப்படின்னா டியூ. டியூ டு ரெயின், மழை பெய்த காரணத்தால் அப்படிங்கிறத டியூ டு ரெயின் அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து கமா. ஏன் கமா போட்டிருக்கோம் அப்படின்னா இங்க ரோடு வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட். அப்ப ரோட்ல ஃபுல்லா என்ன இருக்கு, தண்ணி இருக்கு. இங்க ரோடுங்கிறது வந்து நம்மளுக்கு ஆப்ஜெக்டா வரல, அது ஒரு சப்ஜெக்டா வந்திருக்கு. த ரோட் தண்ணியா இருக்கு. ஓகே, தண்ணிக்கு நம்ம என்ன எழுதுவோம், வெட். தண்ணி வந்து வெட், ஈரமா இருக்குது, இல்ல தண்ணியா இருக்குது. இதுக்கு நம்ம வெர்ப் எழுதணும். இங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன வெர்ப் வரும்னா ஹெல்பிங் வெர்ப்ஸ் தான் வரும். இந்த ரோட வந்து நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுனா எழுதும் போது இட் யூஸ் பண்ணுவோம். சோ இட் இஸ் வெட். ரோடு வந்து எப்படி இருக்கு, ஈரமா இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, மழையால் ரோடெல்லாம் தண்ணி, அதாவது மழை பெய்த காரணத்தால் ரோடெல்லாம் தண்ணீராக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு due to rain the road is wet. இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்க, மழை நீர் வீட்டுக்குள் வந்து விட்டது. சென்னையில சின்ன மழை பெய்ஞ்சாலே என்ன செஞ்சது அப்படின்னா வீட்டுக்குள்ள வரைக்கும் தண்ணி வந்துருது. இப்போ மழை நீர் வீட்டுக்குள் வந்து விட்டது. இங்க நம்மளுக்கு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டா மழை நீர். மழை நீர் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். அப்ப இந்த மழை நீரை நம்ம சப்ஜெக்டா எழுதும் போது the rain water, the rain water, ரெயின் வாட்டர்ங்கிற சப்ஜெக்டை நம்ம எழுதிட்டோம். அடுத்து நம்ம வெர்ப் யூஸ் பண்ணணும். வெர்ப் யூஸ் பண்ணும்போது அந்த டென்ஸ் எதுல இருக்கு, அந்த வாக்கியம் எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் நம்ம வெர்ப்பை யூஸ் பண்ணணும். இங்க நம்ம வெர்ப் என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்து விட்டது. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டா இருக்குது. அப்போ இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேஸ் அல்லது ஹேவ். the rain water அப்படிங்கறத நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல எப்படி எழுதுவோம் அப்படின்னா இட் அப்படின்னு எழுதுவோம். அதனால நம்ம இங்க என்ன போட முடியாது, have போட முடியாது. அதுக்கு பதிலா has தான் போடணும். இங்க தேர்ட் பர்சன் இருக்கிறதுனால has, ஏன்னா இது இட் மென்ஷன் பண்ணுது. the rain water has போட்டாச்சு. அப்ப has அடுத்து என்ன வரணும், வந்து விட்டது. வந்து விட்டது அப்படிங்கறத come அப்படின்னு எழுதுவோம். அப்ப has come. சப்ஜெக்ட் வெர்ப் எழுதியாச்சு. the rain water has come. இத கரெக்ட்டா சொல்லணும்னா மழை நீர் வந்து விட்டது அப்படிங்கிறது தான் பொருள். the rain water has come அப்படிங்கும்போது மழை நீர் வந்து விட்டது. எங்க வந்துருச்சு, வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஜெக்ட் நம்ம எழுதணும். ஆப்ஜெக்ட் எழுதும்போது வீட்டுக்குள், வீட்டுக்குள் அப்படி நம்ம எழுதும்போது in the house, in the house. இன்னுங்கிற ப்ரிபோசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். வீட்டுக்குள் அப்படிங்கும்போது இன்னுங்கிற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும். அடுத்து ஹவுஸ். ஹவுஸ்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு திங்ஸ். அதனால நம்ம இங்க என்ன போடணும், ஹவுஸுக்கு முன்னாடி ஆர்டிகிள்ஸ் ஆன த யூஸ் பண்ணணும். அப்போ இந்த ஹவுஸ். அப்ப இதை மொத்தமா நம்ம சொல்லும் போது மழைநீர் வீட்டுக்குள் வந்து விட்டது அப்படிங்கிறது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம ஆங்கிலத்துல சொல்லும் போது the rain water has come in the house, the rain water has come in the house அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, உங்க ஏரியால மழை பெய்கிறதா கேட்பாங்க. நார்மலாவே புதுசா யாராவது பார்த்தா உங்க ஏரியால மழையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். சரிங்களா? அப்போ உங்க ஏரியால மழை பெய்கிறதா அப்படின்னு கேட்கறது வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின். ஓகேங்களா? இது WH கொஸ்டின் கிடையாது, இது எஸ்ஆர் நோ கொஸ்டின். ஸோ இங்க எஸ்ஆர் நோ கொஸ்டின்ல
நம்ம எதை வச்சு எழுத போறோம் அப்படின்னா டூ டிட் டஸ். உங்க ஏரியால மழை பெய்கிறதா அப்படிங்கிறது பிரசன்ட்ல ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பிரசன்ட்ல இருக்கு. ஒன்னு டூ எழுதணும் இல்ல டஸ் எழுதணும். இந்த ரெண்டை தான் நம்ம எழுதணும். டூன்னு கண்டிப்பா எழுத முடியாது. ஏன்னா இங்க ஹி ஷி இட் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன போடுவோம், டஸ் தான் போடுவோம். அப்போ இங்க நம்ம எதை வச்சு தான் கொஸ்டினை மேக் பண்ணணும், இங்க டஸ்ஸை வச்சு தான் நம்ம கொஸ்டினை மேக் பண்ண போறோம். மழைங்கிறது இட்டை குறிக்கிற ஒரு சொல். அப்ப இட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப கொஸ்டின் நம்ம இங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், டஸ். மழை பெய்கிறதா, டஸ்ன்னு எழுதியாச்சு. அடுத்தது என்னது, இட். அடுத்தது என்னது, சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மழை, அதனால நம்ம இட் போட்டிருக்கோம். டஸ் இட் ரெயின். இங்க ரெயின், இந்த ரெயின் வந்து சப்ஜெக்ட், இந்த ரெயின் வந்து பெய்யறத குறிக்கிறது. இங்க டஸ் கொடுத்துட்டதுனால நம்ம இங்க வெர்போட எஸ் போடாம நம்ம எழுதியிருக்கோம். அதனால இந்த ரெயின் வந்து சப்ஜெக்ட்னு எடுத்துக்க கூடாது, இது வந்து வெர்ப். இங்க சப்ஜெக்ட் எழுதிட்டோம், வெர்ப் எழுதிட்டோம். அடுத்தது உங்க ஏரியால. ஓகே, உங்க ஏரியால மழை பெய்கிறதான்னு கேட்டாச்சு. டஸ் இட் ரெயின், மழை பெய்யுதா அப்படின்னு கேட்கறதுக்கு டஸ் இட் ரெயின். உங்க ஏரியால மழை பெய்யுதா அப்படின்னு கேட்கறதுக்கு டஸ் இட் ரெயின். உங்க ஏரியாவை சேர்த்து ஆட் பண்ணணும். அப்படின்னா இன் ஏரியா, ஏரியாக்குள்ள இன்னுங்கிற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும். இன் யுவர், உங்க, யுவர் ஏரியா. ஓகே, இன் யுவர் ஏரியா. ஸோ டஸ் இட் ரெயின் இன் யுவர் ஏரியா. உங்க ஏரியால மழை பெய்யுதா அப்படின்னு கேட்கறதுக்கு டஸ் இட் ரெயின் இன் யுவர் ஏரியா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்தது பாருங்க, மலையில ஏன் வெளியே போன. ஓகே, மலையில ஏன் வெளியே போன, இங்க வந்து எஸ்ஆர்னோ கொஸ்டின்ல இருந்துச்சு. ஆனா இங்க உள்ள கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஏன் அப்படிங்கிற WH கொஸ்டின்ல இருக்கு. WH கொஸ்டின் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த சென்டென்ஸ் முதல்ல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். மலையில ஏன் வெளியே போன, அவங்க ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டாங்க, மலையில வெளியே போயிட்டாங்க. முடிஞ்ச விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இங்க ஏன், ஏனுங்கும் போது why, ஏன்ங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், why. முடிஞ்ச ஒரு செயலுக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி போடுவோம் அப்படின்னா did. why did. சப்ஜெக்ட் என்ன, வெளியே போன அப்படிங்கிறது அப்ப செகண்ட் பர்சன் முன்னாடி இருக்க ஒரு ஆளை பார்த்து தான் கேட்பாங்க. why did you, why did you. வெளியே போன அப்படிங்கிறத go out. ஓகே, go out. why did you go out. ஏன் வெளியே போன அப்படின்னு கேட்கறதுக்கு why did you go out அப்படின்னு நம்ம கேட்கலாம். இங்க மலையில, ஓகே, மலையில அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ why did you go out அப்படின்னு போட்டு மலையிலையும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த மலையிலங்கிறத வந்து நான் ஆட் பண்ண போறதில்ல, நீங்க தான் ஆட் பண்ண போறீங்க. நீங்க இந்த கிளாஸை கரெக்டா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியானதா இருந்திருக்கும். Did you like this video? Please subscribe to my channel and share it with your friends and family. Thank you for watching and thank you for your supporting. Thank you.